அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு மை லைஃப் இஸ் இஸ்லாம். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய கவலைகள் நீங்கி நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நமக்கு நிம்மதி கிடைக்க வேண்டுமென்றால் இந்த ஒரு விஷயத்தை அதிகமாக செய்யுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அதிகமாக ஸலவாத் கூறுவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாம் அதிகமான ஸலவாத்தை கூறுவதால் இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் மிகப்பெரிய நன்மையை நமக்கு அல்லாஹ் வைத்திருக்கின்றான். திர்மிதி என்கிற நூலில் 2457வது ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது. உபை இப்னு கஹஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், நான் உங்களின் மீது அதிகமான ஸலவாத்தை கூற ஆசைப்படுகின்றேன் என்று கூறினார்கள். நான் ஒரு நாளில் உங்களின் மீது எவ்வளவு அதிகமான ஸலவாத் கூற வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் எவ்வளவு நாடுகிறீர்களோ அவ்வளவு ஸலவாத் கூறுங்கள் என்று கூறினார்கள். உபை இப்னு கஹஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஒரு நாளில் கால்வாசி நாள் முழுக்க நான் ஸலவாத் கூறவா என்று கேட்டார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் எவ்வளவு ஸலவாத் கூற நினைக்கின்றீர்களோ அவ்வளவு அதிகமாக கூறுங்கள் என்று கூறினார்கள். உபை இப்னு கஹஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஒரு நாளில் அரைவாசி நாள் முழுக்க நான் ஸலவாத் கூறிக்கொண்டே இருக்கவா என்று கேட்டார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் அதிகப்படுத்தினால் அது உங்களுக்கு நன்மையை தரும் என்றார்கள். மீண்டும் உபை இப்னு கஹஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஒரு நாளில் முக்கால்வாசி நாள் முழுக்க நான் ஸலவாத் கூறிக்கொண்டே இருக்கவா என்று கேட்டார்கள். அதற்கு மீண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் அதிகப்படுத்தினால் உங்களுக்கு அது நன்மையை தரும் என்று கூறினார்கள். உபை இப்னு கஹஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு நாள் முழுக்க நான் உங்களின் மீது ஸலவாத் கூறிக்கொண்டே இருப்பேன் என்று கூறினார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவ்வாறு நீங்கள் என் மீது அதிகமான ஸலவாத் கூறிக்கொண்டே இருந்தால் அல்லாஹ் உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுகின்றான். அல்லாஹ் உங்களுடைய அனைத்து கவலைகளையும் போக்கி விடுகின்றான் என்று கூறினார்கள். ஒரு மனிதனுக்கு உலகத்தில் அனைத்து கவலைகளும் நீங்கி மறுமையில் அவனுடைய அனைத்து பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டால் இதைவிட பெரிய பாக்கியம் அந்த மனிதனுக்கு வேறு என்ன இருக்க முடியும்? அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாம் அதிகமாக ஸலவாத் கூறுவோம். இன்ஷா அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நான் சொல்லும் ஸலவாத்தை கொண்டு எனது பாவங்களை மன்னித்து கவலையை நீக்குவாயாக என்று நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடம் கேட்போமாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக்க ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக்க ஹமீதும் மஜீத். யா அல்லாஹ், இப்ராஹிம் அவர்கள் மீதும் இப்ராஹிம் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் நீ கருணை புரிந்ததைப் போல் முஹம்மதின் மீதும் முஹம்மதின் குடும்பத்தார் மீதும் கருணை புரிந்திடு. நீயே புகழுக்குரியவனும் கண்ணியம் மிக்கவனும் ஆவாய். யா அல்லாஹ், இப்ராஹிம் அவர்கள் மீதும் இப்ராஹிம் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் நீ உன் அருள் வளத்தை பொழிந்ததைப் போல் முஹம்மதின் மீதும் முஹம்மதின் குடும்பத்தார் மீதும் உன் அருள் வளத்தை பொழிந்திடு. நீயே புகழுக்குரியவனும் கண்ணியம் மிக்கவனும் ஆவாய். இன்ஷா அல்லாஹ் நாமும் அழியாத அமலாகிய சிறப்புமிக்க ஸலவாத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்தை ஓதி நிறைய நன்மைகளையும் அல்லாஹ் மற்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் அருளையும் ஷஃபாத்தையும் பெற்று கொள்வோமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.